நெறைய பேரு ஹெர்பலைஃப்ல இந்த ஷேக் எடுத்து வெயிட்ட ஈஸியா குறைச்சிடுறீங்க. ஆனா, இதே ஷேக்க விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க குறைச்ச வெயிட்டுக்கே வந்துடுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? இத பத்தி தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். நெறைய பேர் என்ன சொல்றீங்க அப்டின்னா, இந்த ஃபுட் எடுத்து விட்டா தான் வெயிட் போடுதுன்னு சொல்றீங்க. இது உண்மையா அப்டின்னா கண்டிப்பா உண்மை இல்ல. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நெறைய பேர் பாருங்க ஹெல்தியான முறையில வெயிட் குறைச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்டின்னா, இந்த ஃபுட் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு குட் நியூட்ரிஷன் ஃபுட். ஸோ ஹெல்த்தியா நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த ஃபுட் நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இந்த ஃபுட் எடுத்து நெறைய பேர் பாருங்க, ஐடியல் வெயிட் ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 மந்த், ஒரு 6 மந்த், ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணி அவங்களுடைய ஐடியல் வெயிட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் இந்த ஃபுட் எடுத்து வெயிட் குறைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குறைச்ச வெயிட்ட ரீகெயின் பண்றீங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, நீங்க தான். நீங்க தான் சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. நான் கரெக்ட்டா தான் டயட்ட ஃபாலோ பண்றேன். ஸோ நான் கரெக்ட்டா தான் மெயின்டெயின் பண்றேன்னு சொல்றீங்க. உண்மையா சொல்றேன், நீங்க மெயின்டெயின் பண்ணல. இந்த ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் நல்லாவே குறைஞ்சுது. இத விட்டதுக்கு அப்புறம் ஏன் உங்களுக்கு வெயிட் போடுதுன்னா, நீங்க பண்ற மிஸ்டேக் தான். ஏன்னா நெறைய பேர் பாருங்க, இந்த ஃபுட் எடுக்கும்போது கரெக்ட்டான டயட், கரெக்ட்டான ஃபார்மட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பழைய ஹேபிட்ட நீங்க கொண்டு வந்துருவீங்க. அதாவது நீங்க வெயிட் குறைக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? 2 வேள ஷேக் எடுத்திருப்பீங்க. காலையில ஷேக்கு, நைட்டு ஷேக்கு, மதியம் மட்டும் தான் உங்களுக்கு மீல்ஸா இருந்திருக்கும். இதோட நெறைய பேர் இந்த ஷேக்கோட சில சப்ளிமெண்ட்ஸுமே எடுத்திருப்பீங்க. நீங்க ப்ராப்பரா ஒரு கைடன்ஸோட ஃபாலோ பண்ணி உங்களுடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எடுத்துட்டீங்க. ஈஸியாவும், ஹெல்தியாவும் உங்க வெயிட் குறைச்சிட்டீங்க. குறைச்சதுக்கு அப்புறம் ஏன் உங்களுக்கு வெயிட் போடுதுன்னா, உங்களுடைய ஃபுட் ஹேபிட் தான். நீங்க இந்த ஃபுட் எடுத்து வெயிட்ட குறைச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய உணவ நீங்க கட்டுப்படுத்தணும். உணவு கட்டுப்பாடு இல்ல அப்டின்னா, உண்மையாவே சொல்றேன். நீங்க இந்த ஃபுட் எடுத்து விட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய வெயிட் மறுபடியும் கெயின் ஆகும். இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, உங்களுடைய உணவு பழக்கங்கள். இந்த உணவு பழக்கத்த நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணீங்க அப்டின்னாலே, உங்க வெயிட்ட நீங்க அப்டியே மெயின்டெயின் பண்ண முடியும். நெறைய பேரு மெயின்டெயின் பண்ண தெரியாம, குறைச்ச வெயிட்ட மறுபடியும் நீங்க ரீகெயின் பண்றீங்க. இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்டின்னா, நீங்க தான் காரணம்னு சொல்லுவேன். இப்ப நீங்க இந்த ஃபுட் எடுத்து வெயிட்ட குறைச்சதுக்கு அப்புறம் எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னாலும், ஹெல்தியாவும், ஈஸியாவும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த ஃபுட் உங்களுக்கு தேவை அப்டின்னாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இது மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பாய்.